அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். இந்த பரிசுத்த வாரத்தின் முதலாவது நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேற்று குருத்துவ ஞாயிறை நம்ம கொண்டாடினோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த பேம்ப்ளேட்டில் இன்றைக்கு ஒரு வெற்றி என்று சொல்லி போடப்பட்டிருக்கோம். ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை நிறைவு செய்து வெற்றியோடு கூட எருசலேமுக்கு திரும்புகிற ஒரு நிகழ்வு. குருத்தோலையை கையில் ஏந்தி எல்லோரும் ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி புகழ்கிற ஒரு பெருங்கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இயேசுவை ராஜா என்று சொல்லி அழைத்தார்கள். மேசியா இவர்தான் உலகத்தை ரட்சிக்க வந்த தேவாட்டுக்குட்டி, இவர்தான் ராஜா, இவர்தான் ராஜா, இவர்தான் மேசியா என்று சொல்லி எல்லா மக்களும் ஆர்ப்பரிக்கிற ஒரு சத்தத்தை எல்லோரும் கேட்டார்கள். நாமும் கேட்டோம். அதுதான் நேற்று நடந்த ஒரு காரியம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நம் சுத்திகரிக்கப்படுகிற ஒரு நாளுக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். இந்த முதலாவது நாள் சுத்திகரிப்பின் நாள். ஆண்டவர் இந்த சந்தோஷத்தையும் இந்த புகழை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு சில சூழ்நிலைகள், சில காரியங்கள், இயேசு மகிழ்ச்சி அடைய பல காரணங்கள் இருந்தாலும் அவர் கண்ணீர் விட ஒரு சில காரணங்கள் இருந்தது. அவர் அந்த கழுதின் மீது பவனி அந்த தெருக்களில் வழியாக போகிற எந்தெந்த இடத்துல அவர் விழ போகிறாரு, எந்தெந்த இடத்துல அவரை காரி உமிழப் போகிறார்கள், எந்தெந்த இடத்துல மறுதளிக்க போகிறாங்க, ஒவ்வொரு இடத்துல நின்று அதை அவர் சிந்தித்து அந்த இடத்துல கண்ணீர் விடுகிறார். அதே போல் அங்கே ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத மக்களும் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். இப்பொழுதே அவர்களை ரட்சியும் என்கிற ஒரு சத்தத்தை அவர்கள் கேட்கிறார். அந்த மக்களுக்காகவும் அந்த தேசத்துக்காகவும் உலகத்திற்காகவும் இயேசு அந்த இடத்துல ஆவியிலே கலங்கி கண்ணீர் விடுகிறது நாம் பார்க்கிறோம். ஒருவேளை கூட இருந்தவர்கள் நினைச்சிருப்பாங்க, ஆண்டவர் ஆனந்த கண்ணீர் வருது, எல்லாரும் ஒரு ராஜா ராஜான்னு சொல்கிறாங்க. இல்லை, ரொம்ப அதிகமாக ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க ஓசனான்னு சொன்னது யார் தெரியுமா? கூட இருந்த யூதாஸ் காரியோத்து தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது யார் தான்? யூதாஸ் தான். கூட இருந்துக்கிட்டே அவர் தான் சொல்கிறாரு, இவர் தான் மேசியா, இவர் தான் ராஜா. ராஜான்னு ஒன்று இவருக்குன்னா என்னன்னா இவர் ராஜாவாயிட்ட நம்ம மந்திரி ஆயிடலாம் அப்படி நினைப்பில். என்னது, அவர் ராஜானா நம்ம மந்திரி அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளாக வந்துட்டார். ஆனால் அவர் அப்போ ராஜாவோ இல்லையோ, ஆனால் இப்போ ராஜாவோ தான் வரப்போகிறார். அல்லேலூயா. இப்போ ராஜாவாக தான் வரப்போகிறாரு, நியாயாதிபதியாக வரப்போகிறாரு, அரசாளும்படி வரப்போகிறாரு, நம்மளை எல்லாம் நியாயத்திற்கும்படி அவர் சரியான நீதி உள்ள ராஜாவாக இயேசு வரப்போகிறார். அன்றைக்கு ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பின் சத்தம் அடங்கி முடிந்த பிறகு அங்கே நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொல்லுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறதே, நீங்களோ கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். இந்த இடத்துல இந்த குருத்தோலை பவனி முடிந்த பிறகு நடக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் அங்கே இருக்கிறதான தேவாலயத்துக்குள்ளாக போகிறார். அங்கே ஏன் அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிறது என்றால், பஸ்கா பண்டிகைக்கு முன்னதாகவே யூதர்கள் எல்லாம் கூடி அங்கே பாளையமிட்டு அங்கே ஒரு கூடாரம் அமைத்து அங்கே தங்கி ஒரு 10 நாள் செலிப்ரேஷன் மாதிரி அங்கே இருந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவங்க போவாங்க. அதற்காக வெளியூரில் இருக்கிற எல்லாருமே ஒன்றாக ஒரு இடத்துல அந்த தேவாலயத்துக்கு வெளியில் வராங்க. அவங்கவுங்களுக்கான ஒரு பொருத்தனைகள் இருக்கும், நேர்த்தி கடன்கள் இருக்கும். அப்போது இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஏன் கோவப்படுற ஒரு சூழ்நிலை, இயேசு ஏங்க கோவப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். அப்போது ஆண்டவர் சபைக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, சபைக்குள்ளே அப்போ ஏலம் விடுறது, அப்புறம் ஆர்வஸ் ஃபெஸ்டிவல் நடத்துறது, இதுவும் தப்பு தானே
அதுதானே ஆண்டவர் அங்கே கோவப்பட்டார், அங்கே வந்து விற்கிறீங்க வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சந்தேகம், ஒரு குழப்பம் நம்மளுக்கு இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அறுவடை திருநாள் என்பதற்கு நம் பல காரணங்கள் உண்டு. ஆண்டுக்கு ஒரு முறை நம்முடைய விளைவின் பலன்களையும் நம்முடைய வருமானத்தின் ஆசீர்வாதங்களையும், வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் ஊதியத்தையும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை கொண்டு வந்து ஜெபித்து அதை ஏலத்துக்கு கொடுத்து அதை பெற்றுக்கொள்கிறார்கள், வாங்கிக் கொள்கிறார்கள். அதன் நிமித்தம் நம்முடைய ஊழியங்கள், திருச்சபைகள் வளரும்படியாக, ஆசீர்வதிக்கப்படும்படியாக அது பயன்படுத்தப்படுகிறது. அந்த பயன்பாட்டுக்காக மாத்திரம்தான் அறுவடை திருநாள் நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் இங்கே நடக்கிற வியாபாரமும், இங்கே நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை ஏன் இயேசு எதிர்க்கிறார், ஏன் இயேசு வந்து அதுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறார் சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பலி செலுத்துகிற ஒரு காரியம் நடக்கும். எப்போவுமே இந்த தேவாலயத்தில் பலி செலுத்த தான் எல்லாரும் வருவாங்க. இப்போ என்னன்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒரு பொருளை கொண்டு வந்து ஆண்டவருக்காக சபையில் கொடுக்குறீங்க. அந்த பொருளை நான் ஆண்டவருக்காக தான் என்ன பண்ணணும், அதை கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுத்து அதை ஒன்று நான் பயன்படுத்தணும், இல்லை யாருக்காவது அது ஏழை விடப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை இது உங்களுக்காக தான், இது ஆண்டவருக்காக மட்டும்தான் கொடுக்கிறத என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்தணுமோ தவிர என்னுடைய சுயநலத்துக்காக நான் எதையும் பயன்படுத்த முடியாது. அதே போல் இங்கே நீங்கள் ஆண்டவருக்கென்று படைக்கிற ₹1 காணிக்கைக்கும் கணக்கு இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய நிர்வாகமும் இந்திய சுவிசேஷ திருச்சபையிலே உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் தணிக்கை செய்யப்படுகிறது, ஆடிட்டிங் செய்யப்பட்டு அதற்கான கணக்குகள் எல்லாம் சரிபார்க்கப்படுகிறது. முறையான ஒரு ஊழியத்தை செய்யும்படியான கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யூதர்கள் அங்கே பலியிடும்படி கொண்டு வரப்படுகிற ஆடுகள், பலி மட்டும்தான் அங்கே இடணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடுகளை கொண்டு வந்து, புறாக்களை கொண்டு வந்து பர்சன்டேஜ் கணக்கில் விற்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தர் ஆடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அவங்கக்கிட்ட நான் என்ன பண்ணணும்னா அது ஆண்டவருக்கு பலி கொடுக்கணும் இல்லைங்களா. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட ஆடு வாங்கிக்கணும், அவங்க வெளியே காசு கொடுத்துட்டு ஆடை உள்ளே வாங்கிட்டு வராங்க. ஏன்னா அவங்க வெளியூர்லேருந்து வந்துக்கிறாங்க, அங்கேருந்து ஆடெல்லாம் ஓட்டின்னு வர முடியாதுன்றதுனால வெளியே ஆடு விற்கிறாங்க. அந்த ஆடை வாங்கிட்டு கொண்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணணும், அதை பலி செலுத்தணும். இவங்க பலி செலுத்தாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணா பலி செலுத்துற நீ போன்னு சொல்லி அமுச்சிட்டு இந்த பக்கமாக ஒரு கதவுக்குது பாருங்கள், இந்த பக்கம் குத்து மறுபடியும் அங்கே எடுத்து அங்கே கடையில் வை. அங்கேருந்து மறுபடியும் என்ன பண்ணுறான், அந்த ஆடை இன்னொருத்தன் வாங்கிட்டு வரான். இது என்ன நடக்குதுன்னா இப்படி நடக்குது. இயேசு வந்து அந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது இது பார்க்குறாரு. அப்போது எல்லாரும் ஏமாற்றப்படுகிறார்கள். நம்ம ஏமாற்றப்படுகிறோன்னு தெரியாமல் இருக்கிற ஜனத்தை பார்த்து இயேசு கோவம், ஏமாறுறவங்களை பார்த்தாலும் அவர் கோவம் வந்துச்சு, ஏமாத்துறவங்களை பார்த்தும் கோவம் வந்துச்சு. ஏன்னா சரி நான் மக்கு சம்பராணிங்களா இருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு என்ன ஒரு ஒரு மாதிரி மன கஷ்டம், அவரால் தாங்க முடியல. அதை தாண்டி ஓரளவுக்கு வெளியில் நடந்த வியாபாரங்கள் சபைக்குள்ளவே இங்கேயே வந்து டென்ட்டு போட்டு ஃபுல் வியாபாரம், ஃபுல்லாக பிஸ்னஸ். ஊழியன்றது எப்படி மாறி போச்சு, அன்றைக்கி வியாபாரமாக மாறிச்சு. வரி செலுத்தணும், ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுங்கள், எல்லா ரேட்டை ஏற்றுங்க. ஏன்னா மக்கள்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்கல்ல, வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க மக்கள், எல்லா விலையும் ஏற்றுங்க, ஆடு விலை ஏற்றுங்க, மாடு விலை ஏற்றுங்க அப்படின்னு ரோமர்கள் கட்டளையிட இங்கே இருக்கிற ஆசாரியர்கள், பரிசேயர், சதுசேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா ஆடு மேலே, மாடு மேலே, அங்கே இருக்கிற புறா எல்லாவற்றின் மேலேயும் வரிகளை விதித்து அதிகமாக ஜிஎஸ்டி போட்டாங்க. அப்போது ரொம்ப ஜிஎஸ்டி போடுறாங்க. ஆண்டவர் இதை பார்க்குறாரு. எங்கேருந்தோ வராங்க மக்கள், ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பஸ்கா பண்டிகைக்கு இங்கே கூடுறாங்க, தேவாலயத்துக்கு வராங்க, அப்படியே வார்த்தை கேட்கும்படி வராங்க, அவர்கள் மீறுதலுக்காக பலி கொடுக்கும்படி வராங்க. ஆனால் இவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அதை உணராமல் சபைக்குள்ள ஒரு வியாபார நோக்கத்தை கொண்டு வராங்க. அதுக்கு கடைங்க இருக்குது இல்லை, வியாபாரம் பண்ணுறதுக்குன்னு கடைங்க இருக்குது. சபைக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. உதாரணமாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது நம்ம சபையில் ஒருத்தர் புடவை விற்கிறாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் புடவை எங்கே விற்கணும், இங்கே எடுத்துகிட்டு வந்து சர்ச்சு முடிஞ்ச உடனே சர்ச்சுக்குள்ளே வச்சு என்ன பண்ணக்கூடாது, புடவை விற்கக்கூடாது. சீட்டு பிடிக்கிறோம், நீங்கள் இங்கே சர்ச்சுக்குள்ளவே சீட்டு பிடிச்சி இங்கே அடிச்சிக்கணும் மாளக்கூடாது. சீட்டு பிடிக்கிறது இல்லை. நம்ம வியாபாரத்தை எங்கே, நம்ம வியாபாரன்றது வேறு, நம்ம வெளியில் தான் வியாபாரம் பண்ணமோ தவிர நம்மளுடைய பிழைப்பு வேறு.
ஆனால் சபைக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, சபைக்குள்ளே வியாபாரத்தை கொண்டு வரக்கூடாது. சபை வந்து வியாபாரம் செய்கிற இடம் கிடையாது. இது வந்து கர்த்தருடைய சத்தியத்தை தூய ஆவியான நம்மோடு கூட பேசுகிற இடம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குற இடத்துல அவங்க பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அவர் வந்து ஆலயத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. ஆலயம்னா அவருக்கு அவ்வளோ முக்கியம். நம்ம சபையில் கூட ஆலயத்தை நேசிக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் உண்டு. சபைக்காக, இந்த ஊழியத்துக்காக, சர்ச்சுக்காக எதை வேணால் செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆலயத்தை விட ஆண்டவர் ரொம்ப முக்கியம். ஆமென். ஆலயம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இங்கே உண்மையாகவே மனஸ்தாபப்படுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ஆலயம் என்பது நம்முடைய இருதயம் இல்லைங்களா? நம்முடைய இருதயம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. மனசெல்லாம் கெட்டு போச்சு. எல்லாருக்கும் உள்ள நல்ல குணங்கள் இல்லை. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பணம் சம்பாதிக்கணும், வியாபாரம் பண்ணணும். பொதுவாக நாணயமாக வியாபாரம் பண்ணுறவங்க வாழ்க்கையில் முன்னேறது ரொம்ப கஷ்டம். உண்மையாக இருக்கிறாங்க, ஏமாந்துட்டு தான் வருவாங்க. ஆனால் ஃப்ராடு வேலை பண்ணுறாங்க பாருங்கள் வியாபாரத்தில், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயோ அவங்க மல்டி மில்லியனராக மாறிடுவாங்க சீக்கிரமாக. பிஸ்னஸில் ஏமாற்று வேலைகள் செய்கிறவங்களுக்கு வியாபாரம்னாவே என்ன தான், நிறைய நேரத்தில் ஏமாற்றக்கூடிய ஒரு காரியம் இல்லை. கள்ளத்தராசுக்காரன் கர்த்தருக்கு அருவருப்பானன்னு பைபிள் சொல்லுது. இப்போ வியாபாரம்னும் போது அதில் ரொம்ப நேர்மையாக உண்மையாக இருக்கிறவங்களுக்கு வந்து பலன் குறைவாக கிடைக்கும். ஆனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு உண்டு. அவங்க வந்து வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்க பிஸ்னஸ் என்றைக்குமே கவிழ்ந்து போகாது. அவங்கள கர்த்தர் பிளஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அன்னன்னைக்குரிய தேவைகளை சந்தித்து அவங்கள உண்மையாக நேர்மையாக நடத்துவார். ஆனால் வியாபாரம் இதுதான்டா சமயம். இந்த கொரோனாவில் விற்றாங்க பாருங்கள், ஒரு 1/4 லிட்டரு பால் பாக்கெட்டு 250 ரூபான்ட்டு. இதுதான் மக்கள் கஷ்டப்படுற நேரம். சிலிண்டர் ஒரு 4000 ரூபாய்க்கு விற்கலான்னு விற்றாங்கன்னா இதுதான் கர்த்தர் எதிர்க்கிறார். இப்போ இவர் யாருன்னா பெரிய போராளி ஏசப்பா. அல்லேலூயா. மக்கள் நியாயத்துக்காக போராடுற மிகப்பெரிய போராளி யாருன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து. அவர் சாதாரணமாக கோவப்படல. ஆலயத்தை இயேசு எங்கே கோவப்பட்டு பாருங்க, எங்கேயுமே அவர் கோவப்பட்டிருக்க மாட்டார் அதிகமாக. அவர் எங்கே கோவப்படுறாருன்னா அவருடைய ஆலயத்தை கெடுக்கிறாங்க, சபையை கெடுக்கிறாங்க, வியாபாரத்தை கொண்டு வராங்க, மக்களை ஏமாத்துறாங்கன்ற காரியத்துக்காக, நீதிக்காக போராடுகிற ஆண்டவர். ஏழ்மையான மக்கள் வருஷம் ஃபுல்லாக ஆண்டு முழுவதும் உழைத்து சம்பாதித்த பணத்தை ஆலயத்துக்குன்னு காணிக்க கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. அதை ஏமாத்துறானுங்களே இவனுங்கன்றது தான் அவருக்கு கோபமே. அதனால தான் என்ன பண்ணுறாரு, அவருக்கு கோபம் வருது. நேற்று உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்ன பாருங்கள். அவருடைய தகப்பனார் தாவீதினால் கொடுக்கப்பட்ட அந்த கடிவாளம் யோசேப்பினிடத்தில் கொடுக்கப்பட்டது. யோசேப்புக்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த கடிவாளம் இயேசுவினிடத்தில் கொடுக்கப்பட்டது. இயேசு அந்த கழுதைக்கு ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத அந்த மரியாகிய அந்த கழுதை குட்டியின் மேலே ஏறி உட்கார்ந்து அந்த கடிவாளத்தை போடுறாரு. அதை போட்டு இழுக்கும்போது தான் அவருக்கு தோணுது, நம்ம வந்து சிலுவைக்கு போக போகிற நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சு. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இன்றைக்கி ராஜா நம்மளை புகழ போகிறாங்க. நாளைக்கு நம்மளை எல்லாரும் சேர்ந்து அடிக்க போகிறாங்க, எல்லாருமே நம்மளை மறுதளிக்க போகிறாங்க அப்படின்றத உணர்ந்து ஆவியில் கலங்கி தான் அது மேலே உட்காந்து எல்லாம் புகழ்கிறத கேட்டு அவர் போயிட்டுருக்கிறாரு. போயிட்டு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அன்று இரவு எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் தூங்குறதுக்கு போகிறார். தூங்கும்பொழுது அவருக்கு தோணுது, நாளைக்கு வந்து ஒரு பெரிய வேலை நம்ம சுத்தம் பண்ண எல்லாத்தையும் அப்படின்னு நினைக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு, சுத்தம் பண்ண போகிறார். சபையை என்ன பண்ண போகிறாரு, சுத்தம் பண்ண போகிறார். அவர் நடாத நாற்றெல்லாம் என்ன பண்ண முடியும், பிடுங்கி எரியப்படும். பரமபிதா நடனம் உங்களை நாடா அந்த நாற்று நடுறது வந்து யார் நட்டுருக்கணும், ஆண்டவர் நட்டுருக்கணும். நம்மளாம் வந்து நட்டுக்கூடாதுங்க. கர்த்தர் நம்மளை நாட்டியிருக்கணும் சபையில். நம்மளாம் வந்து நாட்டிக்கூடாது சபையில். ஆண்டவர் நம்மளை நாட்டியிருக்கணும். அப்படி நாட்டப்படாதது இந்த பாருங்கள், இந்த நல்ல பயிரோடு சேர்ந்து அந்த கிளை என்ன பண்ணுது, சேர்ந்து வளருது. எல்லாம் நல்லா பயிர் விதைச்சிட்ட பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போய் என்ன பண்ணுவாங்க, களை பிடுங்குவாங்க. ஏன்னா இதுக்கு இருக்கிற எல்லா சத்தையும் நம்ம விதைச்சிருக்கிற அந்த நெற்பயிரை விட ரொம்ப வேகமாக அந்த மண்ணுடைய வளத்தை இழுக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது, அந்த களைக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோன்னா, விதைக்கப்பட்ட ஒரு எத்தனை மாதத்தில் களை போடுவாங்கம்மா, 15 நாள்லையா, அப்படியா ஏம்மா சொல்லுமா,
எவ்வளோ நாளில் களை பிடுங்குவாங்க? 15 நாளில் பிடுங்குவாங்க. திரும்ப ஒரு 30 நாள் 35 நாளில் பிடுங்குவாங்களா? அப்படி களை பிடுங்கி அப்போ தான் நம்மளுக்கு அது வந்து செழிப்பாக தெரியும். அது நல்லா வளரும். அதுக்கான போஷாக்கு, அதுக்கான சத்து பெற்று அந்த செடி நல்லா வளரும், நல்ல பலன் கொடுக்கும். இப்போது இது இந்த கலையே எல்லா சத்தியம் மண்ணில் இருக்கிற எல்லா வளங்களும் எடுத்துக்கொண்டா நம்ம விதைத்த அந்த முதலாளிக்கு வந்து என்ன தான் மிஞ்சம்? நல்ல சத்தான ரொம்ப வெயிட் உள்ள பொருள் எதுவுமே கிடைக்காது. சத்தற்றது கிடைக்கும், வளம் குறைஞ்சி போகும், எல்லாமே போயிடும். அதனால் களை பிடுங்கிடுவாங்க பாருங்கள். அது போல் அவருடைய ஊழியத்தில், அவருடைய சபையை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. சபையை வந்து அதாவது பாழாக்கிற காரியங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? களை பிடுங்குற ஊழியத்தை செய்கிறாரு. ஹல்லேலூயா. வரவங்களை பற்றி ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது, வராதவங்களை பற்றி மிகுந்த கவலையும் படக்கூடாது. ஏன்னா பரமபிதா நடாத நாடெல்லாம் பிடிங்கின்னு போயிடும். நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அது அவர் நட்டதாக இருந்தால் அங்கே இருக்க போகுது. ஆண்டவர் எதுக்காக சபையில் நம்மளை நாட்டியிருக்கிறாரு? நல்லா வளரணும், நல்ல கனிகளை கொடுக்கணும். நாற்று பிடுங்கும்போது சில நேரத்தில் சேர்த்து பயிரையும் பிடுங்கிடுவோம், ஆனால் திரும்ப நட்டுருவோம். அது கொஞ்சம் நம்மளுக்கு பெயினாக தான் இருக்கும், வலியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும், வலியாக இருக்கும். நான் அந்த பாஸ்ட் பிகிறாரு, நீங்கள் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது ஏற்றுக்கிட்டிங்கன்னா 1க்கு 30, 1க்கு 60, 1க்கு 100 நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பலன் கொடுப்பீங்க. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சபையை சீரமைக்கும்படியாக, தேவாலயத்தை சீரமைக்கும்படியாக, என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது. எங்கே எழுதியிருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனம் நம்ம வாசிப்போம். என் ஜெப வீட்டில் அவர்கள் என்ன பண்ணுவேன்? எதுக்காக ஜெப வீட்டுக்கு அவர் கொண்டு வராரு? எல்லாரையும் மகிழ பண்ணும்படி கொண்டு வராரு. என் ஜனங்கள் என்னுடைய சமூகத்தில் வந்து மகிழ்ந்திருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும். இந்த ஜெப வீடு ஆகிய அவருடைய ஆலயத்தில் எல்லாரும் ஒன்று கூடணும், எல்லாம் ஐக்கியமாக இருக்கணும், இங்கே உறவு கொண்டாடணும், இங்கே சந்தோஷம் இருக்கணும், இங்கே சமாதானம் இருக்கணும். இது ஒரு சின்ன பரலோகமாக இருக்கணுன்றது கர்த்தருடைய தரிசனம். இங்கே அந்த தரிசனத்தை கெடுக்கும்படி, சந்தோஷத்தை கெடுக்கும்படி, ஐக்கியத்தை கெடுக்கும்படி ஏதோ ஒரு பொல்லாதாவை போராடி நிற்குதுன்னு வச்சுங்களேன். ஆண்டவர் சும்மா இருப்பாரா? ஒருவேளை பாஸ்ட் சும்மா இருப்பாருன்னு வச்சுங்க. நான் சும்மா இருக்கிறேன், நான் இது சரி விடு, நம்ம கேட்டால் நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம 5 வருஷம் மாற போகிறோம் அப்படின்றது நான் கேட்காம இருக்கிறேன். ஆனால் அவருடைய ஊழியத்தில் அவர் சும்மா இருப்பாரா? சும்மா இருப்பாராங்களாங்க? இருக்கவே மாட்டார். ஏன்னா என்னை விட இந்த ஊழியத்தில் அதிகமாக அக்கறையும் பாரம் உள்ளவர் யார் தான்? இயேசு. அவருடைய ரத்தம் சிந்தி, அவருடைய ரத்தத்தினுடைய கிரியத்தினால தான் நீங்கள்லாம் வாங்கப்பட்டு இங்கே உக்காந்துருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு ஆளும் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். அது ஹரிஷா இருக்கலாம், இல்லை பிரதர் ராஜனா இருக்கலாம், இல்லை பத்மாமாவாக இருக்கலாம், காசி அம்மாவாக இருக்கலாம், வயது குறைந்தவர்களாக இருக்கலாம், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? நீங்கள்லாம் அவருடைய ரத்தத்தினால் வாங்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த பாரத்தினால தான் ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் நிறைய வார்த்தைகள் உங்ககிட்ட பேசுகிறார். உங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுற மாதிரி, உங்கள் இருதயம் கஷ்டப்படுற மாதிரி வார்த்தைகள் வருதோ, உங்கள் மேலே அவ்வளோ அன்பு, உங்களை அவ்வளோ ஆண்டவர் நேசிக்கிறார். அதுதான் அர்த்தம். உங்கள் மேலே கோபமோ, யாருங்க ரொம்ப கண்டிப்பாங்க? எந்த பிள்ளையை ரொம்ப கண்டிப்பாங்க? சில அப்பா அம்மா ரொம்ப செல்லம் குத்து வச்சுருப்பாங்க, அது கெட்டு போயிடும். அது சீக்கிரமாக அதை எதுவுமே கண்டிக்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்போடு வளர்க்குற அப்பா அம்மா, ஒழுக்கமாக பிள்ளைய வளர்க்கணும்னு நினைக்கிற அப்பா அம்மா கண்டிப்பாங்க. ஆண்டவர் உங்களை கண்டிக்கிறது வந்து உங்கள் மேலே இருக்கிற கோபத்தில் கிடையாது. நீங்கள் கோயிலுக்கு வராமல் போயினுன்றதுக்காக உங்களை கண்டிக்கலை. உங்களை எதுக்காக கண்டிக்கிறது தெரியுமா? என் பிள்ளை என் ராஜ்யத்தில் இருக்கணும், அவங்க வரும்போது சந்தோஷமாக இருக்கணும், ஆலயத்தில் வரும்போது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் சில காரியங்கள் நம்ம சரி செய்து கொள்ளும்படி தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அன்று இரவு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவருடைய அறையில் போய் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும்போது தான் அவருக்கு ஞாபகம் வருது, நாளைக்கு நம்ம கோயில் சுத்தம் பண்ண வேண்டிய நாள் இருக்குது. எல்லாரும் வந்திருக்கிறாங்க, இங்கே வந்து வார்த்தை கேட்கறதுக்கு அங்கங்கே கூடாரம் போட்டிருந்தா பரவாயில்ல,
இவனுங்க கடை போகிறதுக்கு வந்துக்கிறானுங்க இவனுங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பாஸ்டிங் ப்ரேயர்னு கூப்பிடுவாங்க. பாஸ்டிங் ப்ரேயருக்கு போயிடுவோம். 12 மணி நேரம் பாஸ்டிங் ப்ரேயர்னு போனால் அங்கேயே டிஃபன் கடை, அங்கேயே சாப்பாடு கடை, போண்டா கடை, பஜ்ஜி கடைலாம் போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம போய்க்கிறது எதுக்கு போகிறோம்? அங்கே அப்படியே ஆவியில் நிறைந்து கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட அப்படியே போண்டா வாசனை வரும். ஆண்டவருடைய ஆவி இழுக்குதா இல்லையா? போண்டா என்ன இழுக்குது இல்லை கடை. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம போகிறது நம்ம ஒரு வைராக்கியமாக போகிறோம், ஒரு 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 வெறியோடு போகிறோம், தேசத்துக்காக திறப்பில் நிற்கிறோம், மாற்றத்தை உருவாக்கி. எதுக்கே போண்டா கடை? எதுக்கு டிஃபன் கடை? பாஸ்டர் என்ன பாஸ்டர், சுகர் பேஷண்ட்லாம் வருவாங்க. வராதேன்ற நான். உன்னை யார் வர சொன்ன போண்டா வாங்கி துண்ணுக்கிறதுக்கு, பிஸ்கெட் வாங்கி? சுகர் பேஷண்ட் தேர்தில்லை, நீ வீட்டிலேருந்து எடுத்துனுவா பிஸ்கெட் எல்லாம். வீட்டிலேருந்து சுகர் பிஸ்கெட் எடுத்துனுவா, சாப்பாடு கட்டி எடுத்துன்னு வந்து உட்காந்து சாப்பிட்டு கை தட்டுன்னு பாடினாரு. அப்போ அங்கே வியாபாரம் நடக்குதா, ஊழி நடக்குதா? வியாபாரம் நடக்குது. அதுவும் அனுமதி யாருக்கு தெரியுமா? அந்த ஊர் ஆளுங்க தான், அந்த ஜாதி ஆளுங்க தான். அப்போ எப்படி அது? அங்கே ஊழி நடக்குதா, வியாபாரம் நடக்குதா? யாரை பிரியப்படுத்திட்டு இருக்கிறோம்? கடை போடுறதுக்கு எல்லோரும் பிஸ்னஸ் அவங்க ஆளுங்களாம் டெவலப் பண்ணிக்கிறது. எல்லாம் கடை போடுங்க, நம்ம ஆளுங்களாம் போயிடுச்சுங்க. யார் போகிறது வாங்கி தோன்றதுக்கு? ஆண்டவர் அழைக்கிறார், ஓடி வா, ஓடு. எல்லாம் ட்ரெயின் பிடி, போ. எங்கே ட்ரெயின் பிடி, பஸ்ஸு பிடி, ஓடுங்க. கும்பல் கும்பலாக ஓடிட்டுருக்கணும். இங்கே இருக்கிற ஒரு ஊழியக்காரன் பாவம் அங்கி போட்டுக்கிட்டு ஏதோ போராடி, உங்கள் அடக்காராதனையாக இருந்தாலும், உங்கள் கல்யாணமாக இருந்தாலும், உங்கள் பிள்ளை பெரிய பொண்ணாயிட்டாலும், உங்கள் வீட்டு டெடிக்கேஷனாக இருந்தாலும், நீங்கள் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கடந்தாலும், சாப்பிடாமல் கொல்லாமல் உங்களுக்கு நந்தா எங்களுக்கு நந்த மாதிரி நினச்சிக்கின்னு ஓடி வரேன் பாருங்கள். எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கோமாளி மாதிரி இருக்கும். அவங்க ஜெபம் பண்ணாதான் வல்லமை இறங்கும், அவங்க ஜெபம் பண்ணாதான் அபிஷேகம் இறங்கும். வியாபாரிங்க கடை போடுறவங்க தான் உங்களுக்கு முக்கியம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிற தேவாலயமோ, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிற ஊழியம் எதுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் போயிட்டேன், எனக்கு நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன்னு தோணுச்சு. ஆனால் பொறுத்தரெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். நான் வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணவெல்லாம் கை தூக்கிட்டு வந்தேன். உண்மையிலே நான் அது மாதிரி தான் வாழ்ந்தேன், அது மாதிரி தான் கல்யாணமும் பண்ணேன். நான் பொறுத்தனை பண்ணல, உண்மையாக இருந்தேன். ஆனால் வெளியே வந்த பிறகு எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு மன கஷ்டம் தெரியுமா? இங்கே ஏன் இவ்வளோ டிஃபன் கடை, இவ்வளோ போண்டா கடை போட்டு வச்சுக்கிறாங்க? முஞ்ச உடனே சிக்கன் பிரியாணி கடை, பாஸ்டிங் முஞ்ச உடனே கம பாட்டுக்கிறாங்க, வாசனை வருதுங்க. இதுதான் ஆண்டவருக்கு கோபமே. அவருக்கு வேறு என்ன கோபம் நினைக்கிறீங்க? உண்மையாக சொல்கிறேன், எனக்கு எந்த வயிற்றுச்சலும் கிடையாது. நீங்கள் போனாலும் நான் தான் சொல்லிட்டேன், அவர் நடாதெல்லாம் பிடிங்கின்னு போயிடும். எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அது திரும்ப அங்கே வச்சு தோற்றினா இங்கே வந்து நட்டுக்கும். அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அதை பற்றி கவலைப்படுற ஆள் கிடையாது. நீங்கள் வந்து என்னுடைய ரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் அல்ல, என்னுடைய ரத்தத்தினால் வாங்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் யார் ரத்தத்தினால் வாங்கப்பட்டிருக்கிறீங்க? உங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறாரு. உங்கள் மேலே அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுடைய ஆலயத்தினுடைய, உங்களுடைய போதகர், உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் வந்து நிற்கக்கூடியவங்க அவங்க தான். யோசிச்சு பாருங்க. அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அப்போவே நடந்துக்குது பாருங்கள். இவங்க ஜபத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டா கடை போகிறதுக்கு வந்துட்டுருக்குறாங்க. எல்லோரும் புறாங்களை எடுத்துக்குன்னு அங்கே எல்லோரும் புறா தேவைப்படும், அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுறாங்க. இந்த முட்டாளங்களை அதனால தான் இவங்களையும் சேர்த்து அடிச்சார் ஜாட்டியில். வரீங்களே, நீங்கள் எடுத்துன்னு வர மாட்டிங்களா? வரவே இல்லைங்கன்னா வாங்கி வரத்தானே. இங்கே வந்து போடுவாங்க, இங்கே வந்து வாங்கி போயிடலான்னு வந்துக்கிறியா அப்படின்ட்டு அவர் கோவம் வந்துச்சு ரொம்ப. எல்லாரையும் போட்டு வச்சிட்டாரு. நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. தரிசனம் வருது, முட்டி போடுறாரு, ஜோம் பண்ணுறாரு. திரும்ப என்ன பண்ணுறாரு, ஒரு வார் அந்த கடிவாளத்தில் ஒரு பகுதியை கட் பண்ணுறாரு. கட் பண்ணி நல்லா அது கீத்தா நல்லா இழுத்து பார்க்குறாரு. அது லெதர் தோல் இழுத்து பார்க்குறாரு. ஸ்ட்ராங்காக இது அச்சா அறந்துக்குமான இழுத்து பார்க்குறாரு. எந்த மாதிரி ரெடி பண்ணுறாரு பாருங்க. அவர் நீங்கள் சாதாரண நினச்சிருக்கிறீங்களா? ஏச அவர் பயங்கரமான பாஷை. அவர் இழுத்து பார்க்குறாரு. நல்லா டைட்டாக இருக்குமா, அச்சா பிச்சுன்னு வந்துடாதுன்ட்டு இழுத்து பார்க்குறாரு. நல்லா இழுத்து பார்த்துட்டு நாளைக்கு இதில் அச்சு வெளுத்து வாங்கினவங்களை வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு அது இழுத்து பார்த்தோன்னா அவருக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்கள். அப்படியே அந்த புன்னகையோடு கூட நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம், கச்சேரி காலைக்கு இருக்கட்டும் அப்படின்ற நிம்மதியாக தூங்கி காலைல எழுந்து போய் பார்த்தா எல்லாம் கடையை திறக்கிறாங்க. வாங்க 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 வாங்க, பலி செலுத்தக்கூடிய ஆடு, பலி செலுத்தக்கூடிய புறா, பலி செலுத்தக்கூடிய கன்றுக்குட்டி, வாங்க வாங்க வாங்கிட்டு போங்கன்றாங்க. நல்லா வியாபாரம் பார்த்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டார். எங்கெங்கே என்னென்ன கடைகள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டார். எல்லாத்தையும் அடித்து உடச்சி கவுத்து போட்டு பயங்கரமான ஒரு ரவுடிசம். நான் பண்ணால் உடனே டிரான்ஸ்ஃபர் தான். இயேசு யாரும் டிரான்ஸ்ஃபரே பண்ண முடியாது, அவர் எல்லாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். என்னையா
பண்ணிட்டு இருக்கிறேன்ட்டு ஒரு ஏதாவது ஒன்று ஆவேசமாக ஒரு தனிப்பட்ட ஆளை நான் ஒரு கார்னர் பண்ணி பேசினாவே என்ன ஆகிடும்? போதகர் வர வர சரியில்லை, அவருடைய ஆவி ஒத்து போக மாட்டுது, அவருக்குள்ளே ஸ்பிரிட் இல்லை, அவர் ஒரு டைப் ஆகுறாரு, வர வர வேறு மாதிரி இருக்கிறாரு, அவர் போகிறதுக்கு நாள் வந்துச்சு போல இது அவருக்கு அப்படிலாம் வரும். ஏன் நம்மளுக்கு அது நம்மளுக்குன்னா எங்கே போனால் ஊழியம் இருக்க போதே, இங்கே கார்னர் பண்ணலாம். அவருக்கு நல்லா தெரியுது அவர் வந்து யாரும் எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப கோவம். அவர் கோவப்பட்டார்? தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறாங்க, சீரமைக்கிற பணி. அவர் சுத்தம் பண்ணுறதுக்காக வந்தார். அன்னைக்கு எடுத்தார் பாருங்க, எடுத்து எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறார். அவருக்கு எவ்வளோ திருப்தி ஆகிறாரோ, எவ்வளோ டயர்ட் ஆகிறாரோ, அது வரைக்கும் என்ன பண்ணுறாரு? கடைங்களை கவுத்து போடுறாரு, வரி வாங்கினவங்களை பிடிச்சி அடிக்கிறாரு, ஓடுறாங்க பயந்துக்குன்னு. ஐயோ இவர் என்ன ஆவேசமாக்குறாரு. இப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க கூட இருக்கிறாங்க பாருங்க, இவனுக்கெல்லாம் பயம் வந்துச்சு. 12 பேருக்கும், டேய் புட்றா அங்கே பாடுறா, அவர் பாடுற கோவப்பட்டுங்கிறாரு. உணர்த்த கேட்குறான், என்ன ஆச்சுன்னு. பைத்தியம் பிடிச்சிட்டுக்குது பொழுது. அவனுங்களே பயந்துட்டானுங்க. உண்மையாக சொல்கிறேங்க, 12 சீஷரில் எல்லாம் தூரத்தில் நிற்கிறாங்க. அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா பக்கத்தில் போக முடியல. இவங்க எல்லாம் தூரத்தில் நின்று, போய் பிடிடா போய் பிட, நான் போக மாட்டேன், பைத்தியம் ஆகிட்டுக்கிறாரு பொழுது. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏன் உடைக்கிறாரு? அவங்களாம் ரோமர்கள்லாம் பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஏற்கனவே அவர் பிரசங்கம் பண்ணான்னு பார்த்துன்னு இருக்கிறாங்க, எப்போ எதனா பேசுவார் பிடிச்சிடலான்ட்டு. இவர் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவாரான்னு தான் அவங்க எல்லாம் பார்த்துன்னு இருக்கிறாங்களே. இல்லை எப்போ ஏதாவது வயது தவறு இவர் பேசுவார், அப்படியே அமைக்கலான்னு பார்த்துன்னுக்குறாங்க. ஏன் பிரசங்கத்தை கேட்டுனுக்குறாங்க நினைக்கிறீங்க? எழுதினுக்கிறாங்கன்னு. இவர் தப்பாக சொல்கிறாரா கரெக்டாக சொல்கிறாரா எழுதி வச்சு அப்புறமா பார்த்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்ட்டு உங்களை நினச்சிக்கிறீங்களா? ஐயோ பரிசை சதிச்சு அங்கே சுற்றினுக்கிறானுங்க. அவனுங்க அங்கேயே சுற்றினுக்கிறானுங்க. அந்த பரிசை சரி பார்த்துனுக்குறாங்க. ஏசு ஏதாவது பேசுவாரான்ட்டு நோட்ஸ் எடுத்துன்னு இருக்கிறாங்க. அவர் யாரும் எதுவுமே பண்ண முடியல, ஒரு குற்றமும் அவரால் கண்டுபிடிக்க முடியல, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. தூய்மையாக வாழ்ந்தார், நேர்மையாக வாழ்ந்தார். இங்கே கூட இருக்கிறவங்களுக்கு பயம். ஐயோ ரோமர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க எதிர்க்க இவர் ஏன் இவ்வளோ கோவப்படுறாரு? இவர் தான் அன்பு பற்றி பேசினார், இவர் தானே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்தர்கள் என்னப்படுவார்கள்னாரு. இவருக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? கோவம் வந்து கடையெல்லாம் அச்சுன்னு இருக்கிறாரா, புடிடா என்ன ரவுடிசம் பண்ணுகிறாரு இவர். இங்கே வந்து எங்கள் தலைவனே ரவுடிசம் பண்ணிக்கிறாரு. தில்லான தலைவனை வச்சிருக்கிறோம் நாங்கள்லாம். அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா பக்கத்தில் போக முடியலைங்க, போய் பிடிங்கடான்ற. பேதுரு தான் ரொம்ப நெருக்கம். பேதுரு யோவானம் பேதுரும் கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. என்ன ஆச்சு? அவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிக்குதுன்னு நினைக்கிறேன், ஏன் இப்படி பண்ணுறாருன்னே தெரில அப்படின்னு. ரொம்ப நெருக்கங்க அவங்க ஆண்டரோடு கூட. அவங்களுக்குள்ள பயம் வந்துச்சு, அவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏன் இப்படி பண்ணுறாருன்னே தெரில. எல்லாத்தையும் உடைக்கிறாரு, பத்தினி எரியுதுங்க தேவாலயம்லாம். விளக்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க பார்சல் பண்ணுறதுக்கு. இப்படி 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 இழுனா ஆச்சு, கூடாரெல்லாம் பத்தினி எரியுது. எல்லாத்தையும் உடச்சிட்டு எல்லாம் எரிஞ்சுனுக்குது, புகை வந்துட்டு இருக்குது. எல்லாரும் இன்னும் யார் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுகிறது? ஒரே ஆள் தான், ஒரே ஆள் தான் மொத்த எரிசலையுமே கலக்கினாருங்க. கலக்கிட்டார் அவர். இதாக பார்த்துருப்பார், சபா சூப்பராக பண்ணிட்டப்பா அப்படின்னு இருப்பார். அங்கே வந்து மனுஷங்கன்னா நினைப்பாங்க, நம்முடைய சீஷர்கள் நினைப்பாங்க முக்கியம் இல்லை, அவருக்கு தேவாலயம் முக்கியமாக இருந்துச்சு. உங்கள் சரீரம் எப்படி இருக்குது அவருக்கு முக்கியம் கிடையாது, உங்கள் ஆத்மா உங்களுடைய ஜீவி எப்படி இருக்குதுன்றது முக்கியம். அதுக்காக உங்களை எப்படி வேணால் அடிப்பார், எப்படி வேணால் உதைப்பார், ரவுடிசம் பண்ணுவார். நீங்கள் பொறுத்துக்கணும். என்ன ஆண்டவரே, நீங்கள் உங்களை என்னம்மா சாந்த குணமுள்ளவர், சாந்த குணமுள்ள ராஜா கழுதையின் மேல் வருகிறார் நேற்று சொன்னாங்களே, இவரா சாந்த குணமுள்ளவர் நினச்சிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஒரே நாளில் நேற்று என்ன சொன்னாங்க? சாந்த குணமுள்ள ராஜா கழுதையின் மீது பவனி வருகிறார்னோன்னா எல்லாருக்கும் சாந்த குணம் உள்ளவர், இவர் ஒன்றும் பண்ண மாட்டார், எது சொன்னாலும் ஏசு சிரிச்சுக்கினே நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார் ஏசுன்னு நினச்சாங்க. அவருக்கு எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது தேவனுடைய ஆலயம். அவருடைய ஆலயத்தின் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாரு. இது தேவ ஆலயம்ன்றதுல அவர் ரொம்ப கவனமாக இருந்தார். அங்கே விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும் கூப்பிட்டு எல்லாரையும் அடித்து துரத்துறாரு. ஒரு ரோமர் கூட முன்னாடி வந்து நிற்க முடியல. பரிசையும் சதுசேயருங்க தேடி நின்றாங்க பாருங்க. அவங்களும் அவங்க நீங்கள் பார்த்துக்கிறீங்களா தெரில, அவங்க தலையில் முக்காடு போட்டுனே இருப்பாங்க, மூஞ்சி மூடின்னு ஓடுறாங்க. ஐயோ நம்மளை எங்கன்னா மாட்டோம், நம்மளை பிடிச்சி அடிச்சிட போகிறாருன்ற பயம் எல்லாருக்கும் வந்துச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கட்டிடமான தேவாலயத்துக்கு கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுறார். இப்போது நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
பக்கத்தில் நீங்கள் தேவனுடைய ஆலயம் சொல்லுங்கள். பொறாமை அவங்க பதிலை சொல்ல மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கேள்வி மட்டும்தான் கேட்பாங்க. பதில் சொன்னாங்க, 2 பேருமே மாற்றி மாற்றி கேள்வி தானே கேட்டீங்க, பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். கேட்டுருக்கிறீங்களா? நல்லா வச்சுருக்கிறீங்களா ஆலயத்தை? இயேசு தான் அறிவார் அதை. ஆமென். பாருங்க, எருசலேமுக்குள்ள அவர் பிரவேசித்தார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது. அவ்வளோத்தையும் பண்ணிட்டு வெளியே வந்தோடனே மறுபடியும் சாந்த குணமுள்ள ராஜா இயேசு வருகிறார். குருடர்கள் செப்பானியர்கள் வெளியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னா மறுபடியும் மனது இருக்கும். எப்படி மாறுறாரு பாருங்க. அவர் ஆலயனா வைராக்கியம் பாராட்டுவார், திரும்ப முடியாதவங்கன்னா அங்கே இரக்கமா அவருடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்க. மறுபடியும் அவங்கள பார்த்தவன என்ன பண்ணுறாரு, அங்கே இருந்த குருடர்கள் சப்பானியர்களும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள். இப்போ தேவை உள்ளவங்க அவர்கிட்ட வராங்க, தெளிவாக இருக்கு. இப்போ குருடர்கள் சப்பானியர்கள் வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, இவங்களால ஓட முடியாது, இவங்களால பார்க்க முடியாது, இன்னும் சிலரால் கேட்க முடியாது. மீதி பேர் எல்லாமே நல்லா இருக்கிறவங்கள என்ன பண்ணுறாங்க, ஓடி போயிட்டாங்க. இருக்கிறது இவங்க தான். அவங்க பார்க்குறாங்க, அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, ஓடி போயிட்டாங்க. ஆண்டவரை, நாங்கள் இருக்கிறாங்களா, ஓடவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல, எங்களை ஏதாவது பண்ணிட்டு போங்க. ஜெபம் பண்ணுறாரு, மனது இருக்கிறார், அவங்க மேலே கை வைக்கிறார், சுகமானாங்க. திரும்ப இவங்க வந்து கேட்குறாங்க, நீ எப்படி வந்து இவங்களை சுகமாக்கலாம்? நான் 15வது வசனம் வாசிப்போம். தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு, அங்கே பாருங்க, வராமல் இருக்குமா கோபம், உங்களுக்கு கோபம் அடைந்து அவரை நோக்கி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் அதிசயங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்றது ஆர்ப்பரிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து கோபம் வருது. தாவீதின் குமாரன் இவர் இப்போ தான் மேசி நம்ம ரசிக்க வந்துக்கிறாருன்னு கோபம் வந்துச்சு. கேட்குறாங்க, இப்போ எங்கள் குழந்தைங்களாம் அப்படி சொல்லுதே, சொல்லி அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்ல மாட்டியான்னா நான் ஏன் சொல்லணும்? அவங்க சொல்கிறபடி ஆமாம், தைரியமான ஆளுங்க நீங்கள். ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுல ஆமான்னு சொல்லணும். சில பேர் பயத்தில் ஆமான்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஆமான்னு சொல்லணும். அந்த இடத்துல ஆமாம் நான் இப்போ அப்படின்னு கேட்க வேண்டிய இடத்துல ஏமா இப்படி ஆட்டோன்னு இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் கண்ணு தச்சுன்னு வரும். அங்கேயே போல்டாக சொல்லிட்டு வர வேண்டியது தானே, அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இப்படி திரும்பின ஒன்று ஏமா அழுகுறேன்னா அவங்க பண்ணிட்டாங்களே, அங்கேயே சொல்ல வேண்டியது தானே. இப்போ சொல்கிறப்ப ஆமாம் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ என்ன, அந்த அதிகாரம் எங்கேருந்து வருது, அவர் எங்கேருந்து வரணும். அந்த மாதிரி பேச வேண்டியத்தில் அந்த மாதிரி பேசணும். அமைதியாக பேச வேண்டியத்தில் அமைதியாக பேசணும். சாந்தமாக பேச வேண்டியத்தில் சாந்தமாக பேசணும். அவரை பார்த்து கற்றுக்குங்க, அவரை பார்த்து கற்றுங்க. சில இடத்துல நோன்னு சொல்ல வேண்டிய இடம் இருக்குது, இல்லை முடியாதுன்னு சொல்ல வேண்டிய இடம் நிறைய இருக்குது. நம்ம சில பேர் நம்மளை சில தவறான காரியத்துக்கு கூப்பிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸு வா போகலாம், லீவ் சொல்லிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து கட்டடிச்சிட்டு போயிடலாம் வான்னு கூப்பிடும்போது அங்கே என்ன பண்ண கட்டாயம், முடியாது போ அப்படின்னு சொல்லணும். சரி பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா உனக்கு ஆசை இருக்குதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு நீ நோ சொல்ல வேண்டிய இடத்துல பார்க்கலாம். யாருக்கு நிறைய சொல்லுவாங்களா அந்த மாதிரி வார்த்தைங்க? நிறைய பேர் உங்கள் கூட இருக்கிறங்க எதனா ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க பார்க்கலான்னு சொல்லிட்டாங்களே, கண்டிப்பாக பண்ணிருவாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு. முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, பார்க்கலாங்க செஞ்சிடலாம் அப்படின்னு அர்த்தம்னா, பார்க்கலாண்டி வீட்டில் சொல்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உடன்படுறாங்க. பார்க்கலாம்லாம் கிடையாது, முடியாது. சிஸ்டர் தம்பி என்ன சொல்லணும், பார்க்கலாம்லாம் சொல்ல முடியாது. முடியாது என்ன பண்ணுவேன், முடியாது, வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது, சர்ச்சில் வேலை இருக்குது, ஊழியம் இருக்குது, முடியாது. என்ன 40 நாள் தான் போயின்னுக்கிறேன், ஒரு நாள் வீட்டில் உக்காரு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் இருந்தால் நான் கோயிலும் போயின்னுக்கிறேன், லேட்டு வேறு 8:30 மணி ஆகுது, 9 மணி ஆகுது, நீ இரு கொண்டாரம். அவன் என்ன சொல்லணும், முடியாது, நான் எல்லா நாளும் போயிட்டேன், இன்னும் 1 வாரம் தான் பாடுபட வேண்டியது இருக்குது, போயிட்டு வந்துடுறேன், அவர்கிட்ட மாட்டணும், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். இல்லை
ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்ட் தான். அங்கே போகிற அந்த அரை மணி நேரம், நீங்கள் அங்கே உட்காந்தா அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் ரொம்ப சீக்கிரமாக போயிடும். கோயிலில் வந்தால் தான் உங்களுக்கு அப்படியே ரொம்ப நேரம் அப்படியே நரகத்தை அப்படியே வேவுற மாதிரி இருக்கும். அப்படியே அக்கினி தீ நடுவில் போட்டாங்களாம் பாருங்கள், அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாதிரியே உங்களுக்கு கோயில் உள்ள வந்துட்டாவே கன 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 கனன்னு இருக்குது. எப்படா வெளியே போய் அந்த படிக்கட்டில் உட்காருவோம் நிம்மதியாக சாமின்ற மாதிரி. விடுதலை ஆகணும், விடுதலை ஆகணும். அப்போ வெளியே உட்காந்து விடுதலை நாயகன் பாட்டு பாடிட்டு இருக்குது. அப்படி கிடையாது. கோயிலுக்குள்ளே வந்தால் அப்படி உற்சாகம் அது கடைசி வரைக்கும் இருக்கணும். நேற்று டவுன் ஆனீங்களா, அப்படியே பேட்டரி லோவாகி அல்லையா சொல்லுங்கள் சீக்கிரமாக முடிச்சிடுறேன் அப்படின்னா கூட ஒரு உற்சாகமும் இல்லை. அப்போ புரிஞ்சிக்கிச்சு எனக்கு, இங்கே வந்து 11 மணி தான் இவங்களுக்கு இதுதான் ஆசைப்படுறாங்கன்னா அதை நிறைவேற்றிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வார்த்தை கம்மியாவோ ஆசீர்வாதம் கம்மியாகும். என் மேலே நீங்கள் கோவப்படக்கூடாது. வருமானம் கம்மியாகும், ஆசீர்வாதம் கம்மியாகும், எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிடும். பிரசங்கம் கம்மியாச்சுன்னா எல்லாம் குறைஞ்சிடும். அப்புறமா பாஸ்டர் வருமானம் குறைஞ்சிச்சு பாஸ்டர், சிஸ்டர் ஜபத்துக்கு வர மாட்டிங்களே, சர்ச்சுக்கு வந்தால் நேரம் ஆகுது. பரவாயில்ல பாஸ்டர், ரொம்ப நேரம் நீங்கள் பிரசங்கம் பண்ண, எனக்கு மனசு மாறிச்சு, நான் 11 மணிக்கெலாம் முடிச்சிட, நீ வீட்டுக்கு போயிடு. இல்லை பிரசங்கம் நிறைய கேட்டோம், நல்லா ஆசீர்வாதமாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம், இப்போ என்ன எல்லாம் குறைச்சிட்டிங்க, எனக்கு எல்லாமே குறையுதுன்னா குறையாதா? பின்ன எல்லாமே குறையும். அது குறையினா இது குறையும். ஜபத்துக்கு வர மாட்டோம், அது குறையுது, இது குறையுதுன்னா அது குறையும். அப்போ வராதவங்களாம் இது எதுவும் கேட்க மாட்டீங்களே. நான் கேட்க மாட்டேன். சவுக்கு வச்சுங்க இப்போ ஜாட்டி அவர் கேட்பார், தர்னு அடிச்சு இழுத்துன்னு வருவார் ஒரு நாளைக்கு. நம்ம ஒன்று நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்படுது, நீங்கள் ஏங்க அவங்கள பற்றிலாம் உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க. உங்கள் ஆத்துமாக்கு நீங்கள் உத்தரவாளி, அவங்க ஆத்துமாக்கு அவங்க உத்தரவாளி. அவங்க கடவுள்கிட்ட கேட்டால் அவங்க பதில் சொல்லிக்க போகிறாங்க. நம்மளுக்கு எப்பவுமே நம்ம கதையை விட அவங்கள எதுவுமே கேட்க மாட்டுறாரு. உங்ககிட்ட தானே பேசின்னு இருக்கிறேன், உன் கதையை பேச. அவங்கள மட்டும் விட்டாரு, அவங்ககிட்டலாம் எதுவுமே கேட்க மாட்டுறாரு. அவங்க நிறைய கொடுக்குறேன், நான் யார்கிட்டையும் வாங்கலை, நான் தைரியமாக சொல்கிறேன், யார்கிட்டையும் நான் வாங்கலையே. யார் கொடுக்குறவங்கிட்டையும் நான் வாங்க மாட்டேன், கொடுக்காதவங்கிட்டையும் நான் வாங்க மாட்டேன். நான் இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. எங்கள் தலைவன் அந்த மாதிரி ஜாட்டி ஏத்தாருன்னா அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இவங்களுக்கு எல்லாம் கோபம் வருது. ஏன் என்ன அப்படிலாம் சொல்கிறாங்களே, நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்களா? நான் ஏன் சொல்லணும்? ஆமாம், நான் ஓசன்னா தான், நான் ராஜா தான் என்ன அப்படின்றாரு. அந்த நிகழ்வாத்தோடு நிறைவாகுது. அதுதான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு வார்த்தை. 17ஆவது வசனம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. வாசிங்க. அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தாவனிக்கு போய் அங்கே ராத் தங்கினார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நானும் புறப்படுறேன், அவரும் புறப்பட்டார். சந்தோஷமா புறப்பட்டு போனாருங்க. அவ்வளோதான், போனார், ராத் தங்கினார். இப்போ நான் போய் ராத் தங்குறேன். நாளைக்கு கதை நாளைக்கு பார்ப்போம். சந்தோஷமாக ஹாப்பியாக போங்க. அவரை மாத்திரம் பின்பற்றுங்க. நிறைய வசனம் இருக்குது, சொன்னா தாங்க மாட்டீங்க. 9 ஆகிடும். உங்களுக்கு ஆசீர்வாதம் குறைய, வருமானங்கள் குறைய. அப்போ நீங்கள் தானாக ஓடி வருவீங்க. அதுக்காக நான் ஜபம்லாம் பண்ண மாட்டேங்க. நான் எப்பவுமே எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், வருமானம் வரணும், நீங்கள் நல்லா இருக்கணும் மட்டும் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அவர் எதனா பண்ணாருன்னா என் மேலே கோச்சிக்கூடாது, நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவங்க நான் கரெக்டாக தான் பண்ணிருக்கிறேன், எனக்கு என் மனசாட்சிக்கு நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒருவேளை அது உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு பொறுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா சந்தோஷமாகவே இருந்துருங்க, ஆசீர்வாதமாகவே இருக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த 3.5 வருஷத்தில் உங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்லாம் வந்திருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். எப்படிப்பட்ட நன்மைலாம் நடந்திருக்குது, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நடந்திருக்குது, உங்கள் வீட்டுக்கு நடந்திருக்குது, உங்கள் பர்சனலாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நடந்திருக்குது. இந்த 3.5 வருஷத்தில் 20 வருஷம் 5 வருஷம் 10 வருஷமாக தடப்பட்ட எத்தனை காரியங்களை இந்த 3.5 வருஷத்தில் கர்த்தர் செஞ்சுருக்கிறார். ஏன் தெரியுமா? அவ்வளோ வார்த்தைங்க உங்களுக்குள்ளே போயிருக்குது, அப்படியே கொட்டினுக்குது பரலோகத்துலேருந்து. ஆனால் இப்போ வார்த்தை கம்மி பண்ணிட்டுனா வருமானம் கம்மி ஆகிடும். ஆனால் அவர்கிட்ட தான் நீங்கள் புலம்புன தவிர என்கிட்ட புலம்பி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ரேஷன் கடைக்கு போனால் நிற்கல, 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் நிற்க போனோடனே குத்துறாங்கம்மா உங்களுக்கு. நிற்கிறோம்ல, வேலைக்கு போனால் உடனே கச்சிது. எல்லா இடத்துலையும் காத்திருப்போம். நம்ம காத்திருக்காத ஒரே இடம் தேவாலயம். அவருங்க காத்துன்னு இருப்பார், நம்மளுக்கு காத்துன்னு இருக்கிறதுக்கு மனசு இல்லை. புறப்படுறேன்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காதீங்க பாஸ்டர்னாதீங்க. நான் புறப்படுறேன். அவர் புறப்பட்டார். உங்களுடைய தேவாலயம், உங்களுடைய இருதயம் அவர் விரும்பத்தக்காத காரியங்களை நீங்கள் வச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கர்த்தர் சவுக்கு எடுக்கிற நாள் வந்துடும். நீங்களாக மனம் திரும்பி நீங்களாக ஆண்டவர் இருதயத்தில் ஏற்றுக்கிட்டு, சாமி
நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா, எனக்குள்ளே இந்த மாதிரி நிர்விசாரம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது. இது நீங்கள் எத்தனை பேர் உங்களுக்குள்ளே ஆண்டவர் தங்கியிருக்கிறாரா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவருடைய குரல் உங்களால் கேட்க முடியுதா? அவரை பார்க்க முடியுதா? அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதா? எதுவுமே முடிய மாட்டேது. ஏன்? கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இழந்துன்னு இருக்கிறோம். தேவனுடைய ஆலயம், இருதயம் அவர் தங்குகிற ஆலயம், அவருக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், அவருக்கு மட்டும்தான் கனம், அவருக்கு மட்டும்தான் என் இதயம். இது அவருடைய ஆலயம். இந்த சரீரம் அவருடைய ஆலயம்னா இது எதில் நிறைஞ்சிருக்கணும்? எதில் நிறைஞ்சிருக்கணும்? ஆவியினால், வார்த்தையினால், அபிஷேகத்தினால நிரம்பி இருக்கணும். ஆவியும் இல்லை, அபிஷேகமும் இல்லை, வார்த்தையும் இல்லை, வார்த்தை கேட்கறதுக்கு வாஞ்சியும் இல்லைன்னும் போது எப்படி நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்க முடியும்? இன்றைக்கி நடந்த காரியம், ஆண்டவர் இது முடிஞ்ச உடனே நைட்டு சவுக்கு ரெடி பண்ணுறாரு. காலையில் எழுந்து எல்லோரையும் அடிச்சு கடைங்களெல்லாம் காலி பண்ணுறாரு, ரவுடிசம் பண்ணுறாரு, கூட இருக்கிறவங்க கூட பைத்தியக்காரன்ற அளவுக்கு நடந்துக்கிறாரு. ஆனால் அவர் பண்ணது நியாயம் இல்லைன்னா சபையை மொத்தமாக காலி பண்ணி மண்டபமாக குடோனாக மாற்றிட்டு இருப்பானுங்க அவனுங்க. உங்களை தான் சொல்கிறேன். கொஞ்சம் விட்டனா, வார்த்தையை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், உங்கள் இதயம் குடோனாக மாறிடும், பணத்து மேலே போயிடும். உங்களுக்கு இருக்கிற விசுவாசம், ஃபெய்த்து, கடவுள் மேலே இருக்கிற பயம் உங்களுக்கு மொத்தமாக குறைஞ்சி போயிடும். உங்கள் பிள்ளைங்க சுத்தமாக வார்த்தை கேட்காம போயிடும். சுத்தமாக அவங்களுக்கு ஒரு 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 கர்த்தரை குறித்து ஒரு நடுக்கமே தான் போயிடுங்க. அவங்க ஆண்டவருக்குள்ளே இருக்கணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். தேவனுடைய ஆலயத்தை பத்திரமா பார்த்துங்க. அல்லேலூயா. நம்ம செத்து போனோன்னா நம்முடைய மண்ணில் வந்து அந்த மாம்சம் எங்கே போகுது? மண்ணுக்கு போகுது. ஆனால் திரும்பி அவர்கிட்ட போதுன்னா தெரியுமா? சரீரம் போகாது. ஆனால் போகாத சரீரத்துக்கு என்ன மேக்கப், என்ன ஆடம்பரம்? இது தேவனுடைய ஆலயமா? அந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா? இது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா உள்ளே இருக்குது என்ன? ஆவியும் ஆத்மாவும். இந்த ஜீவாத்மாவும் எனக்கு ஊதுனார் பாருங்க, இது ஆண்டுகிட்ட போய் நிற்கும், கணக்கு சொல்லும். ஆபேலுடைய ரத்தம் போய் பேசினது பாருங்க, அது அந்த 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 ஜீவன் போச்சு பாருங்க, அதுதான் தேவனுடைய ஆலயம். அதை பரிசுத்தமாக பார்த்துக்கிறீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. அவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க, அவர் சவுக்கு எடுக்க மாட்டார். அவருக்கு பிடிக்காத மாதிரி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக சவுக்கு எடுப்பார், வெல்த்து வாங்குவார். உங்களை சீர்படுத்துறதுக்காக அவர் எதை வேணால் செய்வார். அவ்வளோதான். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களை சீர்படுத்துறதுக்காக எதை வேணால் அவர் செய்வார். ஏன்னா உங்களை அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. பிரதர், உங்களை சீர்படுத்துறதுக்கு எதை வேணால் செய்வார். உங்களை அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. ராஜன் பிரதர், உங்களுக்காக எதை வேணால் செய்வார் உங்களை சீர்படுத்துறதுக்கு. நம்ம ஒப்பு கொடுத்துடணும், அவ்வளோதான். சரியா? எழுந்து நிற்போம், புறப்படுவோம். நாளைக்கு காலைல ஏசு எங்கே போகிறாருன்றத வீட்டில் நீங்கள் படிச்சுன்னு வாங்க. நானும் பிரசங்கம் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான